விவேகானந்தருக்கு ஒரு இலக்கு இருந்தது, ஒரு லட்சியம் இருந்தது. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்த அவர் அந்த கன்னியாகுமரி தாய் பாதம் வைத்து வணங்கிய மண் என்பதனாலே அந்த பாறையில் அமர்ந்து கொண்டு 3 நாள் தியானம் இருந்தார். ஏன் 3 நாள் என்று அவரிடம் அன்றைக்கு கேட்ட பொழுது, இந்தியாவினுடைய கடந்த காலத்தையும், இந்தியாவின் நிகழ்காலத்தையும், இந்தியாவின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இந்திய மக்கள் நலனுக்காக நான் தியானம் செய்கிறேன்னு சொன்னார். அந்த பாறையில் உட்கார்ந்து கொண்டு, அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு மோடி தியானம் செய்யறாரு 3 நாட்கள். அவர் என்ன செய்ய போறாரு? இந்த 3 நாட்கள் தியானம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கு மோடிக்கு? நேற்றைக்கு பிரதமராக இருந்தோம், இன்றைக்கும் பிரதமராக இருக்கிறோம், நாளைக்கு யாராக இருப்போமோ, நாளைக்கு பிரதமர் பதவி தான் நமக்கு கிடைக்குமா, இல்லை சந்நியாசம் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் அவர் தியானம் செய்கிறாரா? இந்த கேள்வி நமக்கு இயல்பாக எழுகிறது. ஆனால் விவேகானந்தரையே தோற்கடித்த மண் தமிழ்நாடு. மோடியை மட்டும் எளிதில் விட்டு விடாது.